அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குவ அங்கே செயல். நிலையாமையில வள்ளுவர் சொல்றார். இந்த செல்வம் எப்படிப்பட்டது? உருண்டோடக்கூடிய தன்மையுடைய, கையில தங்காது, போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அது பெற்றால் நீ என்ன செய்யணும்னு வள்ளுவர் நமக்கு ஒரு வழிமுறை சொல்லுகிறார். அது பெற்றால் அற்குப அங்கே செயல், உடனே உன் பெயர் நிலைக்கும் வண்ணம் அல்லது உன் புகழ் நிலைக்கும் வண்ணம் நல்ல செயல்கள், அறச் செயல்கள், சுயநலம் இல்லாத செயல்களை செய்து உனக்கு ஒரு புகழை தேடிக்கொள் என தோன்றின் புகழோடு தோன்றுக. 236 நமக்கு வழிகாட்டுகிறார் வள்ளுவர். இப்ப இந்த குறள்ல நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், இது இயற்கை தானே, நம்ம சேர்க்கணும், அது சேர்க்கிறது மட்டும் இல்லை, அந்த பொருள் உலகத்திற்கு பயன்படும், சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் படி. இந்த குறளை நாம் 216, 17 நினைவில் கொள்வோம். செல்வத்தை பயன்படுத்தி புகழ் காப்போம்.